அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஈரானியன்ஸ் எலெக்ட் ரிஃபார்மிஸ்ட் பெசஸ்கியான் அஸ் பிரசிடென்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் மந்த் நமக்கு ஈரானோட பிரசிடென்ட்டா இருந்த இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவரு ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து இறந்து போயிருப்பார். ஓகேவா? இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவரு ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து இறந்து போயிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து ஒரு இன்டரிம் பிரசிடென்ட் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன்ஸ்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு, இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவரு ஈரானோட பிரசிடென்ட்டா வந்து வந்திருக்கார். சரியா? ஸோ அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட்டா முதல் நியூஸ்ல பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட்டா இவரு 2 விஷயங்கள வந்து நமக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து சொல்லியிருப்பார். என்ன அந்த 2 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கோஆப்பரேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேவா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன் த சென்ஸ் அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க கூடலாம். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு ஆப்போசிட்டான போலரைசிங் பார்ட்டிஸா இருப்பாங்க. ஓகேவா? இவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு இவங்க 2 பேர் மத்தியில இந்த ஈரான் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வரது என்னோட அப்ஜெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் இந்த ஹெட்டிங்லயே பார்த்தோம்னா, ரிஃபார்மிஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. சீர்திருத்தவாதி அப்படிங்கிற ஒரு பொருள நம்ம எடுத்துக்கலாம். என்ன ரிஃபார்மிஸ்ட் சொல்றாரு? ஏன் ரிஃபார்மிஸ்ட்ன்னு சொல்றாங்கன்னா, ஹி இஸ் அகைன்ஸ்ட் ஹிஜாப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஈரான்ல வந்து பார்த்தோம்னா, விமென் ஹிஜாப் போடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயம். ஓகேவா? ஸோ அதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹிஜாப் பேன நான் ஹிஜாப் அப்படிங்கிறத நான் பேன் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவர வந்து நம்ம ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா நம்பூர் செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனியன் பட்ஜெட் டு பி பிரசன்டட் ஆன் ஜூலை 23 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளோட யூனியன் பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம்னா, நமக்கு இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இன்டரிம் பட்ஜெட். என்ன இன்டரிம் பட்ஜெட்? ஏன் இப்போ மறுபடியும் பட்ஜெட் வரப்போகுது? அப்படின்னா, நமக்கு ரெகுலரா எப்பயுமே பிப்ரவரி மந்த் 1ஆம் தேதி தான் நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறத கவர்மெண்ட் போடுவாங்க. ஓகேவா? பிப்ரவரி 1 அப்போ நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறத போடுறாங்க. இந்த வருஷம் எலக்ஷன் இயரா இருந்தனால இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேவா? இடைக்கால நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய பதவிக்காலம் முடியறப்போ போடக்கூடிய பட்ஜெட் தான் இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட 17த் லோக்சபாவோட டைம் பீரியட் வந்து நமக்கு ஏப்ரல் மந்தோட முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஏப்ரல், மேவோட நமக்கு முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களோட டைம் பீரியட் முடியிற வரைக்கும் தான் இவங்கனால பட்ஜெட் அப்படிங்கிறது போட முடியும். ஓகேவா? அதனால தான் அந்த பிப்ரவரி மாசம் போட்ட பட்ஜெட்ல ஒரு 4, 5 மாசத்துக்கான செலவுகள பத்தி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. 4, 5 மாசத்துக்கு அரசாங்கத்த ரன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணி, அதற்கான பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா எலக்ஷன்ஸ் நடக்கும். எலக்ஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய புதிய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா? புதுசா ஒரு கவர்ன்மென்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த கவர்ன்மென்ட் அவங்களோட ஐடியாலஜிஸ்க்கு தகுந்த மாரி ஒரு ஃபுல் பட்ஜெட் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம்னா, போன டைம் ஆட்சியில இருந்த கட்சியே மறுபடியும் இந்த டைமும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருக்கனால, இவங்க ஐடியாலஜிஸ்க்கு தகுந்த மாரி ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத நமக்கு இப்போ ஜூலை மந்த்ல போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத எலக்ஷன் நடக்கக்கூடிய அந்த வருஷத்துல ஸ்டார்ட்டிங்ல இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டுட்டு, ஒரு 4 மாசத்துக்கு என்ன அரசாங்கத்துக்கு என்ன செலவுகள் இருக்குமோ, அதுக்கான பட்ஜெட்ட மட்டும் போட்டுட்டு, புதுசா வரக்கூடிய அரசாங்கம் அவங்களோட கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபுல் பட்ஜெட் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த பட்ஜெட் அப்படிங்கிறத எப்ப தாக்கல் பண்ண போறாங்கன்னா, ஜூலை 23ஆம் தேதி வந்து நமக்கு தாக்கல் பண்ண போறதாக நேத்து செய்திகள் வெளியாயிருக்கு. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட்டான நியூஸா பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு டைரக்ட்டா எங்க வரலாம்னா, டிஆர்டிஓ ஒரு டேங்க்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்ன டேங்க் அப்டின்னா, பீரங்கின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? டிஆர்டிஓ அன்வெயில்ஸ் கண்ட்ரீஸ் இண்டிஜீனியஸ் லைட் டேங்க் நேம்ட் ஜொராவர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஜொராவர் இதுதான் அந்த ஜொராவர். ஓகேவா? இதுதான் அந்த டேங்க். டேங்க்னா நம்ம இங்கிலீஷ்ல டேங்க்ன்னு தான் சொல்றோம். தமிழ்ல பீரங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இண்டிஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல முக்கியமா இருக்கு. அதனால தான் பார்க்குறோம். இண்டிஜீனியஸா உருவாக்கப்பட்ட ஒரு லைட் டேங்க். அது பேர் என்னன்னா ஜொராவர். யாரு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர்டிஓவும் எல்&டி இருக்காங்க இல்லையா? எல்&டி லார்சன் அண்ட் டர்போ அப்படின்னு சொல்றோம்ல. டியூப்ரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜொராவர் அப்படிங்கிற இந்த லைட் டேங்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
கேப்பபிள் ஆஃப் ஆப்பரேஷன் இன் த மோஸ்ட் சேலஞ்சிங் என்விரான்மெண்ட் ஆன் எர்த். அதாவது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்லயும் இதனால ஆப்ரேட் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இன் த சென்ஸ் ரொம்ப நெகட்டிவ்ல டெம்பரேச்சர் போனாலும் சரி, இல்ல ரொம்ப அதிகமா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, இதனால ஆப்ரேட் ஆக முடியும். இதனால இதனுடைய ஃபங்ஷன்ஸ சரியா பண்ண முடியும். அதுதான் இதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ, அதனால தான் அத மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஹை ஆல்டிட்யூட்ஸ்ல ரொம்ப குளிரா இருக்கும். அதுதான் -டிகிரீஸ்லயும் இந்த ஒரு டேங்க்னால நல்லா செயல்பட முடியும். அதே மாரி பிளெயின்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு நார்மலா லேண்டுக்குள்ள பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் இதனால இட் கேன் பெர்ஃபார்ம் வெல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, டிஆர்டிஓ அன்வீல்ஸ் கண்ட்ரீஸ் இண்டிஜினியஸ் லைட் டேங்க். அது பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அண்ட் தென் சில பெக்யூலியரான விஷயங்கள மட்டும் பார்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க. ஒரு டிசீஸ் பத்தி நமக்கு பார்க்குறோம். சண்டே நியூஸ் பேப்பர் அப்படின்னா, எஃப்ஏக்யூ அப்படின்னு போட்டு, அந்த வாரத்தில நடந்த முக்கியமான விஷயங்கள கொஸ்டின் ஆன்சர் மாரி நமக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ, அதில நமக்கு தேவையான விஷயங்கள மட்டும் எடுத்துக்கிறோம். அங்க பார்த்தோம்னா, ஹவ் டூ மேனேஜ் பிரெயின் ஈட்டிங் அமீபா கேஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பிரெயின் ஈட்டிங் அமீபா? அந்த கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எங்கேயோ ரிப்போர்ட் ஆயிருக்கு. எந்த ஸ்டேட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு? என்ன டிசீஸ்? எப்படி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்க போது? அதுக்கு என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத தான் இந்த செய்தியில பார்க்க போறோம். ஸோ, ஸ்டோரி சோ ஃபார் பார்த்தோம்னா, தேர் ஹேவ் பீன் 4 கேஸஸ் இன்க்ளூடிங் 3 டெத்ஸ் ஆஃப் த ரேர் பட் ஃபேட்டல் பிரைமரி அமீபிக் மெனின்ஜோ என்செஃபலைட்டிஸ் இன் கேரளா இன் த லாஸ்ட் 2 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, பாம் அப்படிங்கிற டிசீஸ். இதுதான் அந்த பிரெயின் ஈட்டிங் பாக்டீரியா பிரெயின் ஈட்டிங் அமீபியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது பிஏஎம் அப்படிங்கிற டிசீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ, வாட் இஸ் பாம்? பாம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? பிரைமரி அமீபிக் மெனின்ஜோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க பாம்னா. ஓகேவா? டைரக்ட்டாவே நமக்கு பாம் அப்படிங்கிற வார்த்தையை குடுத்துட்டு, அதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன குடுத்துட்டு, எது கரெக்ட்ன்னு கூட கேட்கலாம் நமக்கு. சரியா? எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ, பிரைமரி அமீபிக் மெனின்ஜோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அததான் பாம் அப்படின்னு சொல்றோம். இஸ் காஸ்ட் பை நக்லேரியா ஃபவுல்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமீபா தான் இந்த டிசீஸ வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ, பாம் இஸ் காஸ்ட் பை நக்லேரியா ஃபவுலேரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நக்லேரியா ஃபவுலேரி அண்ட் அமீபியா தட் த்ரைவ்ஸ் இன் வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ, இந்த அமீபா எங்க த்ரைவ் ஆகுது, எங்க க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ் வாட்டர், லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ் அதெல்லாம் வார்மா இருக்கப்போ இந்த அமீபா வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வார்ம் அப்படிங்கிற டெர்ம நம்ம நோட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த டிசீஸ் ரிப்போர்ட் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியா ஃபுல்லா அதிகமாவே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ, அது எந்த ஸ்டேட்டையும் விட்டு வைக்கல. எல்லா ஸ்டேட்லயும் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ, இந்த ஹீட் வேவ்ஸோட இன்டென்சிட்டினால தான் வார்ம் வாட்டர்ல இந்த பாம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்டென்ஸா டெவலப் ஆயிருக்கு. த்ரைவ் ஆயிருக்கு. அதனால அந்த ஒரு பாண்டோ, லேக்லயோ போய் குளிச்சவங்களுக்கு அந்த ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, எப்படி அஃபெக்ட் ஆகுது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரியா? as it can infect the brain and destroy the tissues there, this one this one-celled organism is also called brain eating amoeba அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, நம்ம தலைப்புல சொன்ன பேருக்கு வந்துட்டோம். ஓகேவா? எதனால இத பிரெயின் ஈட்டிங் அமீபியா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அமீபானா தெரியும் இட் இஸ் அன் ஒன் செல்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி. இந்த ஒன் செல்ட் ஆர்கானிசம் இட் ஃபீட்ஸ் ஆன் அவர் பிரெயின் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம மூளையில இருக்கக்கூடிய திசுக்கள சேதப்படுத்துறனால தான் இதுக்கு வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. These infections are rare, but they are fatal and 97% of the patients don't survive அப்படிங்கிறது முக்கியமான டெர்ம். ஓகேவா? ஸோ, இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, there is less chances of surviving அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நம்மனால சர்வை பண்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மி. எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, the infection happens when people go for a swim in lakes, ponds or rivers during the summer. ஓகேவா? நம்ம சம்மர் சீசன்ல ஆத்துல போய் குளிக்கலான்ட்டு போவோம். அந்த மாரி போவோம். ஸ்விம்மிங் பூல் போவோம். ஒரு லேக் இல்ல பாண்ட், ஒரு குளம் இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல போய் குளிக்க போவோம் இல்லையா? ஸோ, அந்த மாரி போறப்ப தான் இந்த மாதிரியான டிசீஸ்லாம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ, இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாரி தான் வருது. ஓகேவா? நம்ம போய் குளிக்கிறப்ப நம்ம நோஸ் வழியா பிரெயின்க்கு போயி, நம்ம இயர்ஸ் வழியா பிரெயின்க்கு போயி, இந்த அமீபா என்ன பண்ணுதுன்னா, நம்ம பிரெயின் டிஷ்யூஸ்ல ஃபீட் பண்ணி, அந்த இடத்துல த்ரைவ் ஆயி, நம்மள வந்து அ நம்ம பிரெயின் அஃபெக்ட் பண்ணி, பிரெயின ஈட் பண்ணி நம்மள வந்து சாகடிச்சிருது. சரிங்களா? ஸோ, அதுதான் இந்த டிசீஸ் என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா ஒரு டிசீஸ்னா என்ன சிம்ப்டம்ஸ் இருக்குமோ அதுதான். ஃபீவர், நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, நம்ம பிரெயின
ஈட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம பிரெயினுக்கு அந்த பாம் அப்படிங்கிறது போனதுக்கப்புறமா நமக்கு வந்து கன்ஃப்யூஷன், லேக் ஆஃப் அட்டென்ஷன் டூ பீப்பிள், லாஸ் ஆஃப் பேலன்ஸ், ஹாலுசினேஷன் அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம நெறைய விஷயங்கள இமேஜின் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ ஹாலுசினேஷன் அப்படின்னா நெறையா ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகுற அது மாரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு எஸ்டாப்ளிஷ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மத்த மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அத ட்ரீட் பண்ற மாரி தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? கேரளால இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2016ல முதல் முறையா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்விம்மிங் பூல்ஸ் அதுல எல்லாம் பார்த்தோம்னா, குளோரின ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க வாட்டர்ல. ஸோ நமக்கு ஒரு டிசீஸ் வந்து வாட்டர் பார்னா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாலே ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு டெங்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, நமக்கு முதல்ல இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த மாரியான ஓப்பன் வாட்டர் ஸ்பேஸஸ்லலாம் குளோரின் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட் அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இறந்துரும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாரி பார்த்தோம்னா, அட்வைசரி குடுத்துருக்காங்க. அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஸ்விம்மிங் பூல்ஸ்ல குளிக்கிறப்போ வந்து நோஸ் கிளிப் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்டு குளிக்கிறப்போ, நமக்கு இந்த டிசீஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகாம காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாம் அப்படிங்கிற டிசீஸ் அது என்ன ஆச்சு? என்ன சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் பார்த்தோம்னா, பிரைமரி அமீபிக் மெனின்ஜோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் காஸ்ட் பை நகலேரியா ஃபவுலரி அண்ட் அமீபா தட் த்ரைவ்ஸ் இன் வார்ம் வாட்டர்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒன் செல்ட் ஆர்கானிசம் பிரெயின்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ வந்து அஃபெக்ட் பண்றனால தான் இத பிரெயின் ஈட்டிங் அமீபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் ஹேப்பன்ட் ரீசென்ட்லி. சரியா? சமீபத்தில நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ அடுத்த விஷயத்த பார்த்தோம்னா, வாட் டஸ் கர்நாடகா பில் ப்ராமிஸ் கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகால ஏதோ ஒரு சட்டம், மசோதா கொண்டு வந்திருக்காங்க. பில்னா மசோதா. சட்டம்னா ஆக்ட். ஓகேவா? ஸோ ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. வாட் டஸ் கர்நாடகா சாரி கர்நாடகா பில் ப்ராமிஸ் கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கிக் வொர்க்கர்ஸ்னா என்ன? அப்படிங்கிற இந்த டெர்முக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு டெஃபினிஷன் தெரியணும். ஓகேவா? கிக் வொர்க்கர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு Swiggy, Zomato, Dunzo, Rapido இந்த மாதிரி ஒரு ஆப் பேஸ்டா வொர்க் பண்ணக்கூடிய வேலையாட்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் நம்ப இந்தியாவுல கிக் வொர்க்கர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த படத்துல குடுத்துருக்காங்க இல்லையா? Swiggy, Zomato இந்த மாதிரி ஒரு ஆப் பேஸ்டு டெலிவரி பார்ட்னர்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிக் அப்படின்னா ஒரு வேலை. அந்த வேலைய செய்யக்கூடிய ஆட்கள். ஓகேவா? ஒரு ஷார்ட் வேலை அப்படி அந்த மாரியான ஒருத்தன் தான். ஸோ கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னா, நம்ப ஒரு ஆப் பேஸ்டா வொர்க் பண்ணக்கூடியவங்கள தான் கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ, இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? த ஸ்டோரி சோ ஃபார். ஆன் June 29, the Karnataka government published the draft of the Karnataka platform-based gig workers bill, making it the second Indian state to initiate such a move, first being Rajasthan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியா கிக் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு சட்டத்த கொண்டு வரதுக்கு முயற்சி செய்த ஒரு மாநிலமா யார் இருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலம் இருக்காங்க. ஏன் கர்நாடகால கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூர்ல மட்டுமே அதிகபட்சமான ஏகப்பட்ட கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கர்நாடகா கவர்ன்மெண்ட் அத ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில 2022ல பார்த்தோம்னா, நித்தி ஆயோக்கோட ரிப்போர்ட் வந்துச்சு. இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால கிக் எக்கானமி அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே. அதாவது கிக் ஒர்க்கர்ஸ் வேலை செய்யக்கூடிய அந்த செக்டார கிக் எக்கானமின்னு சொல்றாங்க. இந்த கிக் எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப வேகமான ஒரு முறையில வந்து வளர்ந்துட்டே வருது. இந்த கிக் எக்கானமி செக்டார், கிக் ஒர்க்கர் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ ஆயிட்டு இருக்கு. அரவுண்ட் 23.5 மில்லியன் கிக் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இந்தியாவுல. பை 2029 பை 2029-30 இந்தியாவோட கிக் எக்கானமியோட வொர்க்கர்ஸோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தோம்னா 23.5 மில்லியன். அதாவது கிட்டத்தட்ட 23,00,000 பேரு இந்த கிக் எக்கானமிய நம்பி மட்டுமே இருப்பாங்க அப்படிங்கிறது நித்தி ஆயோக்கோட ரிப்போர்ட். ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா இந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு 5 லேக் டூ 10 லேக் குள்ள கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட்டா ரேப்பிடா குரோ ஆகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன நமக்கு நித்தி ஆயோக் குடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கப்போ வொர்க்கர்ஸ் நெறைய பேர் ஆகப்போறாங்க. அவங்களுக்கு ரெகுலேஷன் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டா, அங்க தான் பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இவங்களயெல்லாம். ஓகேங்களா? ஒரு கிக் வொர்க்கர நம்ம அஃபிஷியலா எப்படி டிஃபைன் பண்றோம்னா, பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் வொர்க்கர்ஸ். அது என்ன பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் வொர்க்கர்ஸ்னா,
இவங்கலாம் ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேலையாட்கள். அது என்ன பிளாட்ஃபார்ம்னா அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Swiggy அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? Zomato அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். Dunzo அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப்ப பேஸ் பண்ணி, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம பேஸ் பண்ணி வொர்க் பண்றனால, இவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் வொர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் வொர்க்கர்ஸ் தான் அதர்வைஸ் நோன் அஸ் கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இவங்க பிளாட்ஃபார்ம் பேஸ்டா இருக்காங்க. ஒரு ஒரு ஆர்டர் வருது. அத போய் டெலிவரி பண்றாங்க. தட் இஸ் அ ஜிக். ஓகேவா? ஸோ கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது இந்தியால ராபிட்லி குரோயிங்கா இருக்கு. அரவுண்ட் 2029-30 இந்தியாவுல 23 மில்லியனுக்கும் மேற்பட்ட கிக் வொர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்க போறாங்கன்றத நித்தி ஆயோக் 2022லயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிக் வொர்க்கர்ஸ் எக்கானமி, இந்த கிக் வொர்க்கர்ஸ் செக்டார் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ண வேண்டிய நீட் அப்படிங்கிறது வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க நார்மல் எம்ப்ளாயர் மார்க்கெட்ல வரமாட்டாங்க. ஓகேவா? நார்மலா ஒரு 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 கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனில எம்ப்ளாயர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒருத்தர வந்து முதலாளின்னு சொல்றோம். இன்னொருத்தவங்கள தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த தொழிலாளர்களுக்கும், முதலாளிகளுக்கும் இடையே ஒரு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேட்டர்னிட்டி லீவ் தர்றது, ஒரு சிக் லீவ் வந்து தர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிக் வொர்க்கர்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் அவங்க அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணினா போய் அந்த ஆர்டர குடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்டருக்கு ஒரு காசு அப்படிங்கிற மாரி தான். ஓகேவா? ஒரு டெலிவரிய கம்ப்ளீட் பண்ணா அவங்களுக்கு காசு. ஓகேவா? அ வேலை செஞ்சா தான் அவங்களுக்கு காசு. அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு டெலிவரிய பண்ணா தான் உங்களுக்கு காசு. ஒரு எம்ப்ளாயி மாதிரி டைரக்ட்டா ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்தோ, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்றதோ அவங்களோட வேலை கிடையாது. ஓகேவா? இன்கேஸ் இண்டஸ்ட்ரியா வேலை செய்றாங்க அப்படின்னா, அவங்க 1 நாள், 2 நாள் மந்த்ல ஒரு சிக் லீவ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது வந்து பெய்டு லீவா இருக்கும். ஓகேவா? ஆனா கிக் வொர்க்கர்ஸ பொறுத்தவரைக்கும், இவங்க ஒரு நாள் ஆப்ல லாகின் பண்ணி டெலிவரி பண்ணாம விட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி அன்னைக்கு இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா 0 அப்படிங்கிறது தான் இன்கம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இந்த சிக் லீவு, பெய்டு லீவு, மேட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுறதில்ல. ஓகேவா? ஸோ அப்ப இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. ஏன்னா கிக் எக்கானமி அப்படிங்கிறது குரோ ஆயிட்டு இருக்கப்ப, அந்த வொர்க்கர்ஸோட நலன்கள பத்தி பேசியே தான் ஆகணும். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இந்த வொர்க்கர்ஸோட அவங்களோட அந்த ரைட்ஸ பத்தி பேசுறாங்க. அவங்களோட பிரச்சனைகள பத்தி அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் கவர்ன்மென்ட்டும் சரி, மத்த அரசாங்கங்களும் சரி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இவங்க இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ள வரதில்ல. இவங்க எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸா இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இவங்க ஒரு ஆப்ப பேஸ் பண்ணி வொர்க் பண்றாங்க. ஸோ அந்த ஆப் அப்படிங்கிறவங்க இவங்கள என்னன்னு சொல்றாங்க? ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயி அப்படிங்கிற டெஃபினிஷன குடுக்கறதில்ல. ஓகேவா? ஹி இஸ் அ டெலிவரி பார்ட்னர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்ப அவங்களும் வந்து நெறைய விஷயங்கள்ல தப்பிச்சுட்டு போறாங்க. அப்ப ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? வொர்க்கர்ஸ்க்கு நெறைய கோரிக்கைகள் இருக்கு. அவங்களும் என்ன சொல்றாங்க? கம்பெனிஸும் என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் நாட் அக்கவுண்டபிள் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஓகேவா? அவங்க அவங்க மேல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப தே தேர் இஸ் அ நீட் ஃபார் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரெகுலேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ரெகுலேஷன் வருது. ஃபர்ஸ்ட்டு ராஜஸ்தான்ல வருது. அடுத்தது இப்போ கர்நாடகா அதே மாதிரியே ஒரு மசோதாவோட வரைவு டாக்குமெண்ட் ஓகேவா? ஒரு வரைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு டிராஃப்ட் அப்படிங்கிறது தான் வரைவு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டிராஃப்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த டிராஃப்ட்ல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ த நியூ டிராஃப்ட் எய்ம்ஸ் டூ இன்ட்ரோடியூஸ் safeguards against unfair dismissals, bring in a two-level grievance redressal mechanism for workers, and more transparency with regards to the automated monitoring and decision-making systems deployed by platforms அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த புது ஒரு வரைவு மசோதா அப்படிங்கிறது நமக்கு குடுத்திருக்காங்க. டிராஃப்ட் பில் அப்படிங்கிறது. ஸோ அதுல என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப்கார்ட்ஸ கொண்டு வராங்க. என்ன மாதிரியான சேஃப்கார்ட்ஸ்னா, டிஸ்மிஸ் பண்றாங்க இல்லையா? காரணமே சொல்லாம இந்த பிளாட்ஃபார்ம் வொர்க்கர்ஸ டிஸ்மிஸ் பண்றாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. இப்ப அன்ஃபேரா டிஸ்மிஸ் பண்றாங்க. எத பேஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அன்ஃபேரா டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ அதற்கு எதிரான ஒரு சில
ரெகுலேஷன், ஒரு சில சேஃப்கார்ட். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகேவா? வொர்க்கர்ஸ் அவங்களோட வாய்ஸ் சொல்லணும். அவங்களோட தரப்பு கோரிக்கைகள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெக்கானிசம், ஒரு பாடிய கொண்டு வராங்க. அடுத்தது நெறைய டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் த சென்ஸ் இந்த ஆட்டோமேட்டட் மானிட்டரிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த Swiggy, Zomato போன்ற அமைப்புகள்ல என்ன பண்றாங்கன்னா, அ ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. என்ன அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவரு என்ன சொல்லுவாரு, நமக்கு ரேட்டிங்ஸ கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ அந்த ரேட்டிங்ஸ் எத்தன ஸ்டார் ஒரு ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு எத்தன ஸ்டார் ரேட்டிங்ஸ் வருதோ, அத பேஸ் பண்ணி இப்போ ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்ட்டா 1 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் தான் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம என்ன ஒரு மீன் பண்ணிக்குவோம்? அவரோட டெலிவரி சர்விஸ் அப்படிங்கிறது நல்லா இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸோட ரேங்கிங்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ வச்சும், அவங்களுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருதோ, அத பேஸ் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் புரோகிராம் அப்படிங்கிறது இவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம். இவங்கள வந்து அ இவங்க நல்லா வேலை செய்றாங்க. இவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செக்ரிகேஷன இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து குடுக்குது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள கட் பண்ணணும். வொர்க்கர்ஸோட சைடையும் கேட்கணும். ஏன்னா, கஸ்டமர்ஸோட சைட மட்டுமே கேட்கக்கூடாது. வொர்க்கர்ஸோட சைடையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் அப்படிங்கிறத கர்நாடகா பில்ல கொண்டு வராங்க. ஓகேவா? ஏன்னா, கஸ்டமர்ஸா இருக்கக்கூடிய சில ஆட்கள் ஒரு சில பேர் வந்து ஜென்யூனா ரேங்கிங்ஸ் போடுவாங்க, ரேட்டிங்ஸ் போடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேணுக்குன்னே 1 ஸ்டார், 2 ஸ்டார்லாம் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அடுத்தது ஸோ, இந்த மாரி பண்றனால அவங்கள டைரக்ட்டா டிஸ்மிஸ் பண்றாங்க. டிஸ்மிஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ, அதுக்கு சரியான காரணம் சொல்லணும். அதுதான் லிஸ்ட் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எப்போ கான்ட்ராக்ட்ட டெர்மினேட் பண்ண முடியுங்கிற அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரவுண்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி கான்ட்ராக்ட்ட உடனே டெர்மினேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு 14 நாள் டைம் குடுக்கணும். இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a worker will have the right to refuse a specified number of gigs per week with reasonable cause without any adverse consequences அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஓலாலயே போயிருப்போம். ஓகேவா? ஓலால போய் புக் பண்ணி, ஆ ஒரு ஆட்டோக்காரர் வருவாரு. வந்து நீங்க ரைட கேன்சல் பண்ணிருங்க. அது ரொம்ப தூரமா இருக்கு. அது வந்து செட் ஆவாது நமக்கு. நான் கேன்சல் பண்ணா எனக்கு வந்து காசு புடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுருப்போம் இல்லையா? ஸோ இத தான் இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க. எ வொர்க்கர் வில் ஹேவ் த ரைட் டூ ரெஃப்யூஸ் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் கிக்ஸ். ஓகேவா? ஸோ மறுக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறத அந்த பிளாட்ஃபார்ம் வொர்க்கர், அந்த கிக் வொர்க்கருக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு போய் டெலிவரி பண்ணுமா வேணாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் எக்ஸாம்பிள்க்கு ஒரு வாரத்துக்கு என்னால ஒரு 5 ரெஃப்யூஸ்ல பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரெடி நான் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கேன். போயிட்டு வரப்ப எனக்கு ஆபத்தா இருக்கு அந்த ஏரியா. ஸோ நான் அந்த ஏரியாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனபிள் காஸ்ட்காக நம்ப ரெஃப்யூசல் அப்படிங்கிறத குடுக்கலாம்ன்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாரி பேமெண்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது இந்த அந்த வொர்க்கர்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேமெண்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேக்கிங் எ லீஃப் அவுட் ஆஃப் த ராஜஸ்தான் பில், த நியூ டிராஃப்ட் ஆல்சோ சீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ வெல்ஃபேர் போர்ட் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் ஃபார் கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தொழிலாளர் நல வாரியம். அதாவது பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் வொர்க்கர்ஸ்க்காக ஒரு வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. ஸோ அந்த வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிற இவங்க தான் என்ன பண்ண போறாங்க? இந்த சட்டத்துல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும், எல்லா அம்சங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக யார் இருப்பாங்கன்னா, இந்த கிக் வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறது, அந்த தொழிலாளர் நல வாரியம் அப்படிங்கிறவங்க இருக்க போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அந்த போர்டுக்கு கீழயே என்ன கொண்டு வராங்க? ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட். ஓகேவா? கிக் வொர்க்கர்ஸ்க்காக அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் குடுக்கணும். அந்த மாரியான விஷயங்களுக்காக ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிறதையும் கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ, இதுதான் இந்த கர்நாடகால கொண்டு வரக்கூடிய அந்த மசோதால இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். ஓகேவா? ஸோ வேற என்ன மத்த மாநிலங்கள் யாராவது இந்த மாரி ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறதையும் நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டூ டூ இட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த ராஜஸ்தான் அரசாங்கம் தான் முதல்ல பண்றாங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா, தெலுங்கானா, ஹரியானா இந்த மாதிரியான மாநிலங்களும் வந்து இத பண்றதாக சொல்லினாலும், கர்நாடக அரசாங்கம் தான் ஒரு வரைவு மசோதா அப்படிங்கிறத நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாநில அரசாங்கங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய அரசாங்கம் என்னதான் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மத்திய அரசாங்கம் அதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் கவர்ன்மெண்ட் இந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள மாற்றம் செஞ்சாங்க. ஸோ அத மாற்றம் செய்யறதன் மூலியமா இந்த வொர்க்கர்ஸ்க்கு வந்து லீவ் குடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? ஸோ கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத 2020ல கொண்டு வந்து ஒரு சில விஷயங்கள மட்டும் தான் மாத்திருக்காங்க. இந்த மாரி எலாபரேட்டடா மத்திய அரசாங்கம் இன்னமும் ஒரு சட்டம் கொண்டு வரல. ரொம்ப சீக்கிரமே ஆனா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அப்ப தமிழக அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கம் இன்னமும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியல. கண்டிப்பா ஆனா அ அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து ஆக்ட்ட வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்டேட்டுமே வந்து சீக்கிரத்துல இந்த மாரி ஒரு சட்டத்த கொண்டு வரத நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் ஏன் இன்னும் ஹெசிடேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கிக் வொர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய சிட்டீஸ்ல மட்டும் தான் இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு சென்னையில இருப்பாங்க. அடுத்தது கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. மேபி திருச்சியில இருக்கலாம். மதுரையில இருக்கலாம். ஓகேவா? அத தாண்டி இந்த ஒரு 4 மாவட்டங்கள தவிர வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. கர்நாடகானா பெங்களூர்ல மட்டும் தான் பிரெடாமினன்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இருக்கனால, இவ்வளவு நாள் அந்த சட்டங்கள கொண்டு வரதுக்கு அரசாங்கங்கள் தயங்கி இருந்தாலுமே, நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்க? இவங்க வொர்க்கர்ஸோட இந்த செக்டார் அப்படிங்கிறது குரோ ஆயிட்டே இருக்கு. அப்ப அப்படின்னா தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்களும் அதிகமாயிட்டே தான் போறாங்க. ஸோ அந்த அதிகமாயிட்டே போறப்ப அரசாங்கங்கள் கண்டிப்பா ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சட்டம் இயற்றி தான் ஆகணும்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு மாநிலமா இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்ம தமிழக அரசாங்கமும் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல நம்ம பார்த்த விஷயமா இருக்கு. கர்நாடகா பில் ப்ராமிஸ் கிக் வொர்க்கர்ஸ். வாட் இஸ் கர்நாடகா பில் ப்ராமிஸ் கிக் வொர்க்கர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கிள். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கிக் வொர்க்கர்ஸ் பத்தி இன்னமும் கேட்டதில்ல கொஸ்டின்ஸ். ஸோ மேபி நெக்ஸ்ட் வரக்கூடிய மெயின்ஸ்லலாம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பிரெடிக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கிள நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.